உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே மிக சிறந்த புத்திசாலிகள், வாழ்க்கையில் எந்த மாதிரி சூழ்நிலை என்ன மாதிரி வாழணும்னு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் தெரிஞ்சு வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டிருக்கும். உங்களை நிறைய பேர் மதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் சூழல் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அதிபதினு சொல்லக்கூடிய 7, 10 கூடியவர் குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து இரண்டும் பார்வை பார்க்கறதுனால அந்த குரு செவ்வாயை பார்ப்பது ஒரு விசேஷமான ஒரு கிரக சேர்க்கை அமையப்போகுது. அந்த செவ்வாய் குரு சேர்க்கையை தான் என்ன சொல்லணும், குரு மங்கள யோகம். அனைத்து விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, சுபகிரகம். அதனால் நிறைய விதமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போகுது. அந்த 39 நாட்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை அமையப்போகுது. நிறைய நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய மிதுன ராசி நண்பர்கள், சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தேன், அஷ்டம சனியில் வேலை கிடச்சிருச்சு. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த கடன் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிச்சு. இது மாதிரி பலவிதமான விஷயங்களை ஃபோன் பண்ணி பகிர்ந்துட்டுருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா இந்த குரு அப்படின்னா இயற்கை சுபகிரகம். முதல்ல அவர் அந்த சுபகிரகம் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துலலாம் வரும்போது அவர் சுபத்தை மட்டுமே தருவார். இருக்கிறதுலே இயற்கையாக பெரிய கோள், ஒரு சுபத்தன்மை உள்ள கோள் அப்படின்னு கேட்டால் அது குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல வரும்போது நிறைய மாற்றங்களையும் பண வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ராசிக்கு 6, 11 கூடியவர். 6ஆம் இடம் சொல்லணும்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ இந்த அதிபதிகள் பார்த்திங்கன்னா இந்த அதிபதிகளுடைய பார்வை, அதாவது குரு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்ப்பது பார்த்திங்கன்னா அந்த யோகம் என்னென்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு புத்திசாலி அறிவாளிலாம் சொன்னீங்க, ஆனாலுமே நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். தொழிலே இல்லாமல் போயிடுச்சு சார், தொழிலில் பெரிய நஷ்டம் வந்துடுச்சு சார், நான் யாரெல்லாம் நம்பி பணம் போட்டனோ அவங்களாம் ஏமாற்றிட்டாங்க. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதேமாதிரி தொழிலில் எந்த விஷயத்துக்காக பணம் போட்டிங்க, நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ பணம் போட்டால் நம்மளுக்கு இவ்வளோ வரும், லாபம் வரும் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தப்பான ஒரு முடிவாக போய் மாறி இருக்கும். நீங்கள் அது தேவையே இல்லாமல் நம்ம பண்ணிட்டோமோ, தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டோமோன்ற வருந்தக்கூடிய ஒரு சூழலில் தான் கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்லாம் வாங்கி கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சிடலாம், எல்லாமே நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்திலாம் சம்பாதிக்க முடியும், வேறு எப்பவும் நம்மளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சி போட்டு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து உங்களுடைய கடன் தொகை தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன்லாம் அதிகமாகி இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டிலாம்
ஆக்ஷன் பண்ணி செஞ்சு அதில் விற்று திருப்பி அதில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 39 நாட்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நீங்கள் இழந்த காசை, இழந்த செல்வத்தை, இழந்த வீடு, வண்டி, வாகனத்தை திருப்பி பெறக்கூடிய ஆரம்ப நாட்களாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுதுங்க. காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். சத்துருகளை வீழ்த்தக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் அஷ்டம சனியில் அந்த ஜெயிச்சது எல்லாத்தையும் விட வேண்டிய சூழல் இருக்கும். அது திருப்பியும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நீங்கள் ஒரு பழைய ஆளாக திருப்பி மாறுறதுக்கான ஒரு சூழலை இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போக போகிறாரு. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்கள் ராசிக்கு 7, 10 கூடியவர் சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் மட்டுமே வரும். தைரியமாக இந்த 39 நாட்களில் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் தடங்களாயிருக்கீங்களோ, எதெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களோ அதெல்லாம் திருப்பி ஒரு ரிவைவ் பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது. கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும், வாய்ப்புகள் வரும். இந்த 39 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தரப்போகுது, கடனை குறைக்க போகுது. நிறைய பலவித அவமானங்கள், பிரச்சனைகளை சந்தித்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதேமாதிரி மிதுன ராசியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு என்னென்னா பணத்தை ஏமாந்த சூழல்கள் நிறைய இருக்குது. நிறைய பணம் ஏமாந்துருப்பீங்க, நிறைய பேர் உங்கள்கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கிட்டு போயிருப்பாங்க, நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் துரோகங்களை சந்தித்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 39 நாட்களில் யாரெல்லாம் அவங்க பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போனாங்களோ அவங்களே திருப்பி வந்து நான் வந்து பணம் வந்துருச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூட சூழல் வரும். இல்லை சில பேர்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்துருக்கலாம், அந்த கடனெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் உங்களை நிறைய பேர் ஏமாற்றிருக்கலாம். அவங்களாம் திருப்பி உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் பணம்லாம் வந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன்லாம் திருப்பி வசூலாகக்கூடிய நேரமாகவும் அடுத்த 39 நாட்கள் இருக்க போது. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரச்சனை அப்படின்னா நல்ல நம்ம தான் அறிவாளியாச்சே, நம்ம தான் புத்திசாலியாச்சே, நம்ம எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வேலையை விட்டுட்டு வேலை தேட ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த வேலை கிடைக்காம நீங்கள் இப்போ தான் ஒரு மனுஷனாக உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்க, யார் உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய சூழல் கடந்த அந்த அஷ்டம சனியில் கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து உற்றார் உணர்வுகள் எல்லாருக்கும் உபயோகமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் போனாவே உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அஷ்டம சனியில் வேலை இல்லாமல் நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலை கேட்கும்போது உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியாது, உங்களை பற்றி ஏக வசனம் பேசக்கூடியவர்கள், உங்களை அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள், அவமானப்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. அப்படி இருந்துமே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் ஆகிட்டு வரீங்க. இப்போ இந்த 39 நாட்களில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது. வேலையில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள், கஷ்டங்கள்லாம் தீர்ந்து உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தாங்களோ அவங்களாம் உங்கள் மேலதிகாரியாக இருந்து அவங்களாம் மாறி போயிடுவாங்க. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் ஒரு மேல் நிலைக்கு வரக்கூடிய, உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய, நீங்கள் எல்லாரையும் ஜெயிச்சு திருப்பியும் பழைய மாதிரி நானும் என்னால் முடியும், என்னால் என் புத்திசாலித்தனம் கண்டிப்பாக பயன்படும், என்ன அது உயர்த்துன்னு நினச்சி வாழக்கூடிய சூழல் ஆரம்பமாகக்கூடிய நாட்கள் தான் இந்த 39 நாட்கள். கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை, நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை. அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா நல்ல பதவிகள் கிடைக்கும். அந்த பதவி மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து இந்த 9ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானம் நிறைய வரும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறதுக்கான, உயர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு நாளாகவும் இந்த 39 நாட்கள் அமையப் போகிறது. அதேமாதிரி நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே வரக்கூடிய மனைவி நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய பணம் காசு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதேமாதிரி ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கூட வரக்கூடிய கணவர் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும், ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் வேலை செய்யணும், அதேமாதிரி நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணுன்ற நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஏஜ்லாம் அதிகமாகி நிறைய பேர் உங்களுக்கு கூட இருந்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் மட்டும் ஒரு தனி மரமாக நிற்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு. காரணம் அந்த அஷ்டம சனியில் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்காது. அப்படியே பார்த்து எல்லாம் ஓகே சொன்னால் கூட அவங்க சைடில் வேணான்ருவாங்க. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு பக்கத்தில் வந்தோன்னா நின்று போயிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 39 நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே மாதிரி மிதுனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனியில் இந்த அவதூறுகள்னால உங்களை பற்றி, உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு யாராவது தப்பாக பேசி அதில் நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்ச சூழ்நிலை நிறைய இருக்குது. இல்லை நீங்களே உங்களை மனைவியை பற்றி, உங்கள் கணவரை பற்றி தப்பான எண்ணங்கள் ஏதாவது ஏற்படுத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா சண்டைகள், சச்சரவுகள், இதனால் நிறைய பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள், நிறைய பேர் குழந்தை இல்லாதனால பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல், இந்த மாதிரிலாம். இல்லை குழந்தைகள் இருந்துமே அவங்களையும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு தேவையில்லாத ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸு, இதுக்கு ஒரு 4 பேர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, உங்களை 4 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது, இதனால் பார்த்திங்கன்னா குடும்பம்லாம் நிறைய பேருக்கு பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரிலாம் பிரிஞ்சு இருந்த குடும்பங்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க. உங்கள் குடும்பத்தோட, உங்கள் மனைவியோட, உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து, உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த 39 நாட்கள் அமையப் போகிறது. நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வேண்டாம், ஏன்னா சில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே ஈடேறி இருக்காது. உங்கள் மனைவிக்கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க நடந்திருக்க மாட்டாங்க, எதிர்பார்த்த மாதிரி படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை என்ன இருக்குன்னு நிறைய பேருக்கு விவாகரத்துலாம் சில பேருக்கு வாங்க வேண்டிய சூழல்கள்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க திருப்பி அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கைகூடாமல் அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே வீட்டில் ஒரே பையனாக இருந்திருப்பீங்க, ஒரே பொண்ணாக இருந்திருப்பீங்க. வீட்டில் எல்லாருமே உங்களுக்காக வருத்தப்படுவாங்க. அம்மா அப்பா நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்ப்போம், நாங்கள் இல்லாததுக்கப்புறம் யார் பார்ப்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு மனக்கவலையாக மாறக்கூடிய ஒரு சூழல் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 39 நாட்களில் நிறைய மறுதிருமண வாய்ப்புகள் வரும். கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா திருப்பியும் ஒரு திருமணம் பண்ணி நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக உங்கள் மனைவி கூட, உங்கள் கணவன் கூட வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் விற்கலை, வீடு விற்கலை, இதனால தான் சார் எனக்கு பிரச்சனை. நாங்கள் வந்து வீடை விற்றுட்டா என் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், சொத்தை விற்றா என் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். நான் வந்து ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிலாம் வச்சுருந்தேன், கொஞ்சம் வேலை இல்லாதது கொஞ்சம் கடன் ஆகிடுச்சு, சரி விற்றெல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் விற்கலை. அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்லாம் கேட்டு வந்தாங்க, என்ன பண்ணுறது தெரியல சார், இப்போ அந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். செவ்வாய் அப்படின்னா இடங்களுக்கு அதிபதி, மண் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து பார்வை செய்யும்போது கண்டிப்பாக மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை மிதுனராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. அதனால் வீடு விற்கணும், இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இடம் விற்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை, இதனால் தேவையில்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியல, இதனால் தேவையில்லாமல் 4 பேர்கிட்ட சண்டைகள், இதெல்லாம் குறைஞ்சி அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழக்கூடிய நேரமாகவும் இந்த 39 நாட்கள் இருக்க போது நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இடம் வாங்கணுன்ற ஒரு சிந்தனை எப்பவுமே இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதியும் புத பகவான், 4ஆம் அதிபதியும் புத பகவான். நீங்கள் ஒரு கற்பனையான ஒரு வீடாக, ஒரு அழகான ஒரு வீடை ஒரு பிளான் பண்ணி வாங்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடச்சிருக்காது. இந்த அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து சில இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துலாம் திரும்பி வாங்க வேண்டிய சூழல்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய நேரம், வீடு வாங்கக்கூடிய நேரம், அதனால் பெரிய லாபங்கள் வரக்கூடிய நேரமாகவும் மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால் இந்த 39 நாட்கள் மிதுன ராசிக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஆரம்பம் காலமாக இந்த 39 நாள் கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் குரு பலமாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பலன்கள்லாம் நடக்கும். ஒரு சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்.
ஜாதகம் இல்லை, ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, என் பையனுக்கு எழுதணும், என் பேரனுக்கு எழுதணும், என் பேத்திக்கு எழுதணும் விருப்பப்படுறவங்க சிங்கிள் பேஜில் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் PDF ஃபார்மேட்டில். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி உறவுகள் இருக்குமான்னு கேட்டால் அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கொண்ட 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கும். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழிய பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் நேரடி வகுப்பாக நடக்குது, ஆன்லைன் வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.